வணக்கம். காசாவில் உணவு சப்ளை லாரிகள் எகிப்து எல்லையில் ரஃபா கிராசிங்கில் வழியாக வருவதை இஸ்ரேல் தடுத்து நிறுத்திவிட்டது. தினமும் 600 லாரிகள் வீதம் இதுவரையில் நிறைய உணவு லாரிகள் காசாவுக்குள் சென்று விட்டது. அது இன்னமும் பல மாதங்களுக்கு போதுமான உணவை அவர்களுக்கு கொடுத்துள்ளது. அது அவர்களுக்கு போதுமானது. இன்னும் 6 மாதத்துக்கு லாரி அனுப்பாட்டாலும் பரவாயில்ல. தினமும் உணவுப் பொருட்களை உள்ளே கொண்டு சென்றால் இந்த திண்ணி பண்டாரங்கள் உழைக்காமல் சாப்பிட்டு உடம்பை வளர்த்துக்கிட்டு கிடா மாடுகள் மாதிரி காசா வீதிகளில் வெட்டியா திரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சீஸ்ஃபயர் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கூறியதை ஹமாஸுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ட்ரம்ப் சப்ளையை நிறுத்த சொல்லிவிட்டார். பட்டினி கிடந்தாலாவது மூலக்கொழுப்பு கொஞ்சம் குறைஞ்சா நார்மலாக சிந்திக்க மாட்டானா என்கிற ஒரு நப்பாசை தான், வேற என்ன. உணவு லாரிகள் வருவது நின்று போனதை அறிந்ததும் ஹமாஸுகள் தங்கள் முகத்தில் அணிந்திருந்த ஹிஜாப் துணியை அகற்றிவிட்டு எகிப்து கத்தார் இடைத்தரகர்களை கூப்பிட்டு கெஞ்சி இதில் தலையிட்டு லாரிகள் வருவதை மறுபடியும் உறுதி செய்ய சொன்னார்கள். மனுஷன் உயிர் வாழ குபூஸும் வெடிகுண்டும் தாயா முக்கியம். அதில் இந்த குபூஸ் இல்லாமல் எங்களால் உயிர் வாழ முடியாதப்பா, போய் இஸ்ரேல்கிட்ட எடுத்து சொல்லி எங்களை எப்படியாவது காப்பாத்துப்பா என்று கதறி இருக்கிறார்கள். மீதமுள்ள பிணைய கைதிகளை விடுவிக்காமல் உணவு லாரிகள் உள்ளே வராது என்று நேதன்யாகு கண்டிப்புடன் சொல்லிவிட்டார். உணவை கண்ணில் காட்டவில்லை என்றால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று ஹமாஸுகளும் சொல்லிவிட்டார்கள். அப்படியா, ரொம்ப சௌரியமாக போச்சு. காசாவில் எங்களுடைய ட்ரோன்கள் விமானங்கள் இனி பறக்கும். யாஹ்யா சின்வர் போல உயிரை விட நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். நீங்கள் சாவதை நாங்கள் ட்ரோன்கள் மூலம் படம் எடுத்து அதை வெளியிடுகிறோம் என்று மிலிட்டரி கேப்டன் ஹெலவியும் சொல்லிவிட்டார். இனி தாக்க வேண்டிய இடங்கள் எவை எவை என்று மேப்பில் எக்ஸ் குறி இடப்பட்டு விட்டன. ரம்சான் நோன்பு தொடங்க இருக்கும் இந்த நேரத்தில் போய் முழுசா பட்னி கிடக்க வச்சு நம்மளை போட்டுடுவான் போல இருக்க, நம்மளை சாக விட்டுடுவான் போல இருக்க என்று பாலஸ்தீனர்கள் அஞ்சுகிறார்கள். சோரின்றி அமையாது உலகு என்று வாழ்பவர்களாயிட்டே இவர்கள். ரமலான் பண்டிகைக்காக தற்காலிக சீஸ்ஃபயரை நாங்கள் நீட்டிக்கிறோம், ஆனால் அதுவே நிரந்தர போர் நிறுத்தமாக நீடிக்காது என்று இஸ்ரேல் கூறிவிட்டது. இதற்கு ஒத்து வரவில்லை என்றால் ரம்சான் பண்டிகை கொண்டாட நீங்கள் இருக்க மாட்டீர்கள், உங்களுக்கு சம்மதம் தானே என்று கேட்கிறது இஸ்ரேல். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்! அல்ரஃபா எல்லையில் வரிசை கட்டி நிற்கிறது உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த லாரிகள். அதை ஏக்கத்தோட பார்க்கிறார்கள் பாலஸ்தீனர்கள். ரம்சானுக்கு முன்பு பிணைய கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் ரம்சான் கொண்டாட நீங்க இருக்க மாட்டீங்க என்று இஸ்ரேலிய உள்துறை அமைச்சகம் சொல்லிவிட்டது. தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அதை உருட்டுவதும் விளையாடுவதும் இனி அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? சோறு இல்லாமல் சோறு துண்ணாம பேச்சுவார்த்தைக்கு எப்படி வர்றது? நாங்கள் எங்கள் ஆளுங்க சோறு கொடுக்கலைன்னா துப்பாக்கியே தூக்க மாட்டானுங்க. ஹமாஸ் வீரர்களின் வீரத்தை சீர்குலைக்கத்தான் இந்த இஸ்ரேல் இப்படி சதி வேலை செய்கிறது, சில்மிஷம் எல்லாம் பண்ணுது. எங்களை மாதிரியே கொலை பண்ணாமல் அவங்களால இருக்க முடியல போல இருக்கு, அதான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க. ரம்சான் முடியும் வரை 6 வாரங்களுக்கு சீஸ்ஃபயர் தொடர வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லுகிறது. நோன்பை கடைபிடிச்சாலாவது நல்ல புத்தி வராதா என்கிற ஒரு ஆசைதான் அமெரிக்காவுக்கும் வந்திருக்கிறது. இதுவரை 4200 ட்ரக் லோடு உணவுப் பொருட்கள் காசாவுக்குள் சென்றுள்ளது. அது 4-5 மாதங்களுக்கு காசா மக்களுக்கு வயிறை நிரப்ப போதுமானது. ஏதோ தின்பதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தட்டுகளை எடுத்துக்கிட்டு பாலஸ்தீனர்கள் அலைவது மாதிரியெல்லாம் இவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க, கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. பாலஸ்தீனர்கள் உடைந்த கட்டடங்களின் மொட்டை மாடிகளில் உறங்கிக் கொண்டு நிம்மதியாக இருப்பது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? பாலஸ்தீனர்களை இப்படி தட்டி எழுப்பினால் என்ன அர்த்தம்? ஜெலன்ஸ்கியின் வயிற்றில் அடித்த மாதிரி பாலஸ்தீனர்களின் வயிற்றிலும் அமெரிக்கா அப்படி அடிக்கக்கூடாது. இல்லை ஈரான் தாத்தா அனுப்புகிற லாரியையாவது உள்ள விடணும், அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. பாலஸ்தீனர்களை ஒரேடியாக முட்டாளாக்கக்கூடாதுல்ல. அவனுங்க உயிரோடு இருந்தால் தானே நாங்கள் அவனுடைய விடுதலைக்காக போராட முடியும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதே. இப்படி எடுப்பார் கைப்பிள்ளை ஆட்டம் செயல்படலாமா? நாங்கள் ஈரான் கிட்ட அப்படியா இருக்கோம்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஜெயில் கைதிகளை அவுத்து விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்கில் ட்ரோனை விட்டு அவங்கள கொண்டுகிட்டு தான் இருக்கிறீங்க. அவனை ஹமாஸ் இயக்கத்தில் சேர்ந்து சாக விட மாட்டீங்களா? ஜெயில் பறவையாக இருந்த அவனை சுதந்திர பறவையாக சுதந்திரமாக அவனை சாக விட மாட்டேங்கிறீங்களே.
இப்படி கொடுமைப்படுத்துறீங்களாப்பா. நேற்று கூட வெஸ்ட் பேங்க்ல 20 பாலஸ்தீனர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க. சாக கூட சுதந்திரம் இல்லாமல் எங்களை கொடுமைப்படுத்துவதால் தான் இஸ்ரேலை அழித்து அவனை சுதந்திரமாக சாக வைக்கத்தான் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். பாலஸ்தீனர்களின் இந்த செத்து செத்து விளையாடுற விளையாட்டை அவர்கள் விளையாடுகிறார்கள். மொத்தத்துல சாகிறதுக்காகத்தான் நாங்க உயிரோட இருக்கிறோம். எங்க உயிரோடு விளையாட வேண்டாம் என்று இஸ்ரேலை எச்சரிக்கிறோம். இஸ்ரேலின் ஆருயிர் நண்பன் டொனால்டு ட்ரம்புக்கு நன்றி. ஜோ பிடன் நிறுத்தி வைத்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கிய ட்ரம்புக்கு நன்றி என்று போஸ்டர் அடித்து கொண்டாடுறீங்களே, அதை வைத்து ஈரானுக்கு சமாதி எழுப்புவோம் என்று கூறுவது நசருல்லா சமாதியை சிறுமைப்படுத்துவது போல உள்ளது. கான்யூனிஸ் பகுதியில் கடற்கரையில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று உயிர் காக்கும் அத்தியாவசிய ஆயுதங்களை கொண்டு சென்ற 2 ஹமாஸ் காம்ரேடுகளை ட்ரோனை விட்டு தாக்கி சுட்டு கொண்டு இருக்கீங்களே, இது சீஸ்ஃபயரை மீறும் செயலாகாதா? இனி இந்த மாதிரி நடந்தால் காசாவுக்கு செல்லும் பவர் சப்ளை லைனையும் துண்டிப்போம் என்று எங்களை தமிழக மக்களைப் போல் கொடுமைப்படுத்துவது நியாயமா? தமிழ்நாட்டை ஞாபகப்படுத்துவது நேத்தன்யாகுவின் ஒரு சாடிஸ்ட் மென்டாலிட்டி தானே தவிர வேறொன்றும் இல்லை. இனி மறுபடியும் காசா யுத்தம் தொடங்கினால் இஸ்ரேல் அமெரிக்கா கொடுத்த 2000 பவுண்டு பாமை எங்க தலையில தான் போடுவான். அது பில்டிங்கை மட்டுமல்ல அஸ்திவாரத்தையும் புழக்கும் திறனுடையதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நேத்தன்யாகு எடுக்கும் முடிவு தான் எங்கள் முடிவு என்று அமெரிக்கா சொல்லுது. திமுக எடுக்கும் முடிவுதான் எங்கள் முடிவு என்று காங்கிரஸ்காரன் சொல்ற மாதிரி அல்லவா இருக்கிறது இது. இவ்வளவு நாளும் தூங்கிட்டு இருந்த ஹூத்திஸ்களை யமன் வந்து எழுப்பி இருக்கிறான். அதனால கோபமடைந்த ஹூத்திஸ்கள் காசா யுத்தம் தொடங்கினால் நாங்களும் அந்த திருமண விழாவுக்கு அலையா விருந்தாளியாக வந்து கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். வா வா வந்து சந்தோஷமா செத்துட்டு போ. ஒரு பெரிய ஆலமரம் சாயும் போது அதில் கூடு கட்டி வாழும் பறவைகளும் சாகும் தானே. ஈரான் சாயும் போது அதில் வாழும் ஹூத்திஸ்களும் சாவார்கள். அதை தவிர்க்க முடியாதப்பா. எகிப்தும் கத்தாரும் நாங்கள் எடுக்கும் போர் நிறுத்த முயற்சிகள் வீணா போவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஐநா சீஃப் கட்டராசு இஸ்ரேல் இப்படி உணவு லாரிகளை தடை செய்தால் ஹமாஸ்கள் பட்டினி கடந்து இறந்து விடுவார்கள், அவருக்கு உயிரோடு இருப்பதே தின்பதற்கு தான் என்பது போல பேசியிருக்காரு. எனவே உடனடியாக பிணைய கைதிகளுக்கு உணவு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கரிசனத்தோட பேசியிருக்காரு மனுஷன். ஐநா கொடுக்கும் உணவுப் பொருட்களை ஹமாசுகள் பதுக்கி அதிக விலைக்கு வெளி மார்க்கெட்டில் விற்று காசு சம்பாதிக்கிறது, அது தெரியுமா? ஹமாசுகள் தமிழ்நாட்டு ரேஷன் கடையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்திருப்பான் போல தெரியுது. அந்த சந்தேகம் நமக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டை காப்பி அடிக்காம எவனும் அரசால முடியாது போல இருக்க. காசாவில் 1 கிலோ சீனி 15 ஷிக்கல்ஸுக்கு விற்கப்படுகிறதாம். தமிழக வியாபாரிகள் கவனிக்க, உங்களுக்கு கொள்ளை லாபம் வேண்டுமானால் அங்கு சப்ளை பண்ணவும், சீனி சப்ளை பண்ணவும். இப்போவே எல்லா பொருட்களும் 80% விலை ஏறிவிட்டது. எனவே பாலஸ்தீன மக்கள் அதிக குழந்தைகள் பெற்று இன்பமுடன் குடும்பத்தோடு வாழ வாழ்த்துகிறோம். எகிப்து எங்களிடம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் தயாராக உள்ளது என்று பறைசாற்றியுள்ளது. அதை மார்ச் 4ஆம் தேதி கூடும் அரப் சமிட்டில் சமர்ப்பிப்பார்கள். அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்ல மல்டி ஸ்டோரிடு பில்டிங் எல்லாம் கட்டுவீங்க தானே? எதுக்கு கேட்குறேன்னா, இஸ்ரேல் போடும் 2000 பவுண்டு குண்டை அது தாங்குமா, இல்லை பொல வந்து குடிசை மாற்று வாரிய கட்டடம் போல சரிந்து விழுமா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால தான் கேட்டேன். சரி, நான் மீண்டும் வருவேன் மீதி கதைகளோடு. ஜெய் ஹிந்த்.